ஹலோ எவ்ரிவன். இது நம்ம லடாக் ட்ரிப்போட சம்மரி ஆஃப் டே 4. டே 3 எங்களால் நினச்ச தூரம் ட்ராவல் பண்ண முடியல. நம்ம ட்ராவல் பார்ட்னர் ஒருத்தனுக்கு அர்ஜென்ட் ஒர்க் வந்ததுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. எங்களோட டார்கெட் படி டே 4 ஜெய்ப்பூரில் இருந்திருக்கணும். ஆனால் நாங்கள் இப்போ வந்து தூலேல தான் இருக்கோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு தூலேலேருந்து டின்னரை முடிச்சுட்டு கிளம்பணும். நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் ஜெய்ப்பூருக்கும் கிட்டத்தட்ட 850 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து 11 PM ஆகுது. இப்போ கிளம்புறோம். நைட்டு ஃபுல்லாக ஓட்டலான்றது தான் பிளானு. வண்டியை எடுத்து பொறுமையாக ஓட்டிட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஆகலை. நம்ம பசங்க எல்லாரும் ஒரு தாபாவை பார்த்து நிறுத்தினானுங்க. என்னடான்னு கேட்டதுக்கு, ப்ரோ ஒரு டீ அடிச்சுட்டு போகலாம் ப்ரோ, ரொம்ப தூக்கமாக இருக்குனானுங்க. சரி, நாங்களும் அந்த தாபாக்குள்ளே போய் உட்காந்தோம். டைமு ஒரு 1:32 AM இருக்கும். தாபாவில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், கட்டில் செட்டப்லாம் இருக்கும். கட்டில் போட்டு வச்சிருந்தாங்க. அதிலே ஒவ்வொருத்தனும் ஃப்ளாட்டு. ஆளுக்கு ஒரு டீயை சொல்லிட்டு டீயை வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் கட்டிலில் படுத்தாங்க. அதை பார்த்தா தாபா பசங்க, ஓகே இவனுங்க விட்டா இங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க போலன்னு சொல்லிட்டு லைட்ஸை ஒவ்வொன்றா ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு கட்டிலா எடுத்து நிறுத்த ஆரம்பிச்சாங்க. சரி, தலைவர் நம்மளை வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்லாம் சொல்லாம சொல்றாரு போலன்னு நினைச்சிட்டு நாங்களே கடையை காலி பண்ணிட்டு பொறுமையா டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மணி ஒரு 3-3:30 மணி ஆயிருக்கும். ஒருத்தன் இல்லாம இதுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட வண்டி நகராதுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல நிறுத்திட்டானுங்க. வெறுந்தரையிலேயே பாயை விரிச்சு போட்டு படுத்த மாதிரி படுத்துட்டானுங்க. ஒருத்தன் என்னடானா உட்காந்துட்டே தூங்குறான், ஒருத்தன் என்னடானா நின்றுட்டே தூங்குறான், ஒருத்தன் என்னடானா வெறுந்தரையிலே படுத்துட்டு தூங்குறான். சரி, ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு படுத்தோம். 10 நிமிஷம் தான் இருக்கும். ஒருத்தர்லாம் எந்திரிச்சு வண்டியில உட்காந்துட்டாங்க. என்னடா அதிசயமா இருக்குது, அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா தூங்கி அப்படின்னு சொல்லி கேட்டா, ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க தூங்கணும்னா இங்க இருக்கிற கொசு எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி இழுத்துரும், வாங்க கிளம்புவோம்னு சொல்லி கிளம்பிட்டானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சூரியனும் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் பொறுமையா போயிட்டு இருந்தோம். ஒரு 8:30 ஆயிடுச்சு. ராஜஸ்தான் உங்களை வரவேற்கிறதுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல தான் போர்டு போட்டிருந்தாங்க, தமிழ்ல போடல. ரெஸ்ட்லெஸ்ஸா வண்டி ஓட்டிட்டு இருந்தோம். வயிறும் பசிக்க ஆரம்பிச்சது. சரி, ஓகே ஒரு சின்ன கடையா பார்த்து நிறுத்தி, பல்லு கூட விலகல, அப்படியே யாருக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் வண்டியை ஓட்டணும். வண்டியை ஓட்டிட்டு ஒரு 10:30 பக்கம் ஆச்சு. வெயிலும் சொல்லுன்னு வெளியே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மெயின் ரோட்ல ஒரு சின்ன கடை, அதுக்கு பக்கமே ஒரு 2-3 வேப்ப மரம் பச்சை பசேல்னு இருந்துச்சு. அதுக்கும் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி ஃபுல்லா தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்க. சரி, இது ஒரு நல்ல இடமா தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற வேப்ப மரத்திலேயே 2 வேப்பங்குச்சியை உடைச்சு பல்லு விளக்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெறும் தரையிலே துண்டை விரிச்சு போட்டு படுத்தோம். ஒரு 3 மணி நேரம் பக்கம் படுத்திருப்போம். தூங்கி எந்திரிச்சிட்டு லஞ்சை முடிச்சுட்டு வண்டி எடுத்தோம். இனி வண்டி வந்து ஜெய்ப்பூர்ல தான் நிற்கும்னு சொல்லி வண்டி எடுத்தவங்க கரெக்டா 8:30 PM ஜெய்ப்பூர்ல போய் வண்டியை நிறுத்தணும். அங்க போய் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு